எல்லோருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறது 2026ஆம் ஆண்டு வந்த இருபடி சமன்பாட்டு கேள்வியின் விரிவான விளக்கம் தான் பார்க்க போறோம். இப்போ அந்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, கே கமா லெம்டா வந்து ரியல் நம்பர் என்று சொல்லி சொல்றாங்க. அடுத்தது கே சமன் 0 என்று சொல்லி சொல்றாங்க. சமன்பாடு கேஎக்ஸ் வர்க்கம் சய 2 லெம்டா எக்ஸ் சய ஒன்றின்கீழ் கே சமன் 0ற்கு இரு வேறான பூஜ்ஜியமற்ற மெய்மூலங்கள் உண்டு என காட்டுங்க என்று சொல்லி சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் இரு வேறான சொல்லி சொன்னா டெல்டா பெரிது பூஜ்ஜியம் என்று சொல்லி காட்டணும். அடுத்தது வந்து பூஜ்ஜியமற்ற மெய்மூலங்கள் என்று சொல்லி சொன்னா, இப்ப நான் அந்த இருபடி சமன்பாட்டை எஃப்எக்ஸ் சமன் 0 என்று எடுத்தேன்னு சொல்லி சொன்னா, எக்ஸ் சமன் 0 ஒரு தீர்வாக இருக்கிற பட்சத்துல அந்த எக்ஸ் சமன் 0 கொண்டு பதில பிரதியிட்ட f(0 = 0) என்று வருகிறது என்று சொல்லி சொன்னா, எக்ஸ் சமன் 0 அந்த இருபடி சமன்பாட்டின் ஒரு தீர்வாக இருக்கும். அப்படி f(0) பிரதியிட்டு not equal to 0 என்று வருகுதுன்னு சொல்லி சொன்னா, இந்த இருபடி சமன்பாட்டை எக்ஸ் சமன் 0 வந்து திருப்தி செய்யல. ஆகவே எக்ஸ் சமன் 0 ஒரு தீர்வு இல்லை என்று சொல்லி கொடுப்பீங்க. இப்ப அந்த செய்முறையத்தான் வந்து நான் செய்ய போறேன். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் நான் அந்த இருபடி சமன்பாட்டை வந்து பார்த்துறது என்னன்னு சொல்லி சொன்னா, கே எக்ஸ் வர்க்கம் சய 2 லெம்டா எக்ஸ் மைனஸ் 1 கே இஸ் ஈக்குவல் டு 0. இவர்தானே அந்த இருபடி சமன்பாடு என்ன. இப்ப வந்து இவர் இந்த டெல்டாவுக்கான கோவை எழுதுனன்னு சொல்லி சொன்னா, பி வர்க்கம் என்று சொல்லி சொன்னா, பி வர்க்கத்துல வந்து -2 லெம்டாவின் வர்க்கம் -4ac என்ன. அப்போ 4 இன்டூ ஏக்கு பதிலாக கே இருக்கு, சிக்கு பதிலாக வந்து -1 கே வந்து இருக்கு. இப்ப இதுல வந்து நீங்க சுருக்கக்கூடியதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் பெருக்கப்பட்டு பிளஸ் ஆகிடும். இப்ப வந்து இந்த கேயும் கேயும் வந்து நம்ம வெட்டலாம் என்ன. ஏன்னு சொல்லி சொன்னா பாருங்க, கேள்வியிலே வந்து தந்திருக்காங்க கே சமன் 0 என்று சொல்லி. அப்ப இங்க வந்து நான் கேயும் வெட்ட நேரம் எனக்கு இது வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை, என்னது தேரா வடிவம் வாரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு. அதால வந்து நான் அதுக்கு காரணம் எழுதி காட்டி வந்து வெட்டணும். ஏன்னு சொல்லி சொன்னா கேன் சமன் 0 என்று சொல்லி சொன்னதாலதான் வெட்டுறேன் சொல்லி தேரா வடிவங்கள் வராத படுத்துட்டேன். இப்ப வந்து மிஞ்சின கோவையை வந்து நான் எழுதினேன் என்று சொல்லி சொன்னா பாருங்க, -2 லெம்டா முழுவதின் வர்க்கம் என்று சொல்லிச்சுன்னா 4 லெம்டா முழுவதின் வர்க்கம் சக 4 என்று இருக்கும். இப்ப இவர்ல வந்து நான் 4 பொதுவா எடுத்தேன்னு சொல்லிச்சுன்னா லெம்டா வர்க்கம் சக 1. அப்ப இது ஒரு நிறைவேற்க கோவையின் வடிவம் என்ன. அப்ப வந்து நான் இதுக்கு என்ன சொல்லலாம் என்று சொல்லி சொன்னா, பெரிது பூஜ்ஜியம் என்று சொல்லி சொல்லலாம். ஏன் என்று சொல்லி சொன்னா, இங்க சம்பந்தப்பட்டிருக்கிற லெம்டா வந்து யாரு, லெம்டா வந்து பிலாங்ஸ் டு ஒரு ரியல் நம்பர் என்று சொல்லி சொன்னதால. இப்ப வந்து தொடர்ந்து பாருங்க, இந்த இது வந்து அடுத்தது எக்ஸ் சமன் 0 ஒரு தீர்வு இல்லை என்று சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப அதால வந்து நான் என்ன செய்யறேன் என்று சொல்லி சொன்னா, எக்ஸ் சமன் 0 ஃபர்ஸ்ட் இவருக்கு வந்து நம்ம இதை எழுதி கொடுத்துருவோம். என்னது லெம்டா பெரிது 0 என்று சொல்லி சொன்னதால அந்த முடிவை வந்து எழுதி கொடுத்துருவோம். அப்ப என்னென்று வரும் என்று சொல்லி சொல்லுங்க, லெம்டா பெரிது 0 என்று சொல்லி சொன்னா வேறான மூலங்கள். அப்ப வேறான மூலங்கள் மெய்மூலம் மூலம் என்று சொல்லி சொன்னாலும் சரிதான். அப்ப வேறான வந்து மெய்மூலம் என்று சொல்லி சொன்னேன் எப்போதுமே. வேறான மெய்மூலங்கள் பெறப்படும். இப்ப வந்து தொடர்ந்து பாருங்க, நம்ம அடுத்தது செய்ய போறது வந்து எக்ஸ் சமன் 0 எனில் என்று சொல்லி, எக்ஸ் சமன் 0 எனில் என்று போடுவீங்க, இல்லாட்டி வந்து கருதுக என்று சொல்லி போடுவீங்க. அப்ப எனில் என்று பாத்தீங்க என்று சொல்லி சொன்னா, இப்ப வந்து நான் என்ன செய்யணும், எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து 0 போடணும் என்ன. அப்ப கே இன்டூ 0 வர்க்கம் சய 2 லெம்டா எக்ஸுக்கு பதிலாக வந்து 0, அங்கால -1 கே என்று சொல்லி வரும் அந்த கோவை. அப்ப வந்து இதுல உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொல்லி, 0 பெருக்கப்படுற எல்லாமே வந்து 0 தான் ஆக போகுது. அப்ப எஞ்சின் அவரை பாத்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா -1 கே என்று சொல்லி வரும். இப்ப இந்த -1 கே வந்து அப்படியும் 0க்கு சமன் இல்லாமலுக்கு தான் இருக்க போகுது என்ன. ஏன்னு சொல்லிச்சுன்னா இந்த -1 கேல வந்து சம்பந்தப்பட்ட தெரியாக்கணியம் கே வந்து ஒரு ரியல் நம்பர் என்று சொல்லி சொன்னதால இவர் வந்து 0க்கு வந்து not equal to 0 தான் இருக்க போறாரு. அப்ப வந்து அதை நான் எழுதுனேன் என்று சொல்லி சொன்னா, இவர் வந்து not equal to 0. அப்ப ரீசன் வந்து எழுதுவீங்க என்னன்னு சொல்லி, ஏனெனில் கே
ஒரு ரியல் நம்பர், கே ரியல் நம்பர். அதோடு சேர்த்தா அவர் வந்து முடிவிலி வாரத்துக்கு வந்து வாய்ப்பு இல்லைன்னு. அதால வந்து நான் எழுதுவேன் கே இஸ் ஈக்குவல்ஸ் டு நாட் ஈக்குவல் டு 0 என்று சொல்லி போடுவேன். அப்ப கே நாட் ஈக்குவல் டு 0 சொல்லி போட்டேன்னு சொல்லிட்டு சரி. இப்ப வந்து அந்த முதலாவது பாட்டுக்கான வேலை வந்து முடிஞ்சு. இப்ப அடுத்தது வந்து கேட்டிருக்காங்க அல்பா கமா பீட்டா ஆகியன இம்மூலங்களை கொள்வோம் என்று சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்களோட மூலங்கள் அல்பா பீட்டான்னு சொல்லி சொன்னா யாரு? இந்த சமன்பாட்டின் மூலங்கள் அல்பா பீட்டான்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ வந்து நான் என்ன எழுதலாம்னு சொல்லிட்டுன்னா அல்பா பிளஸ் பீட்டாவும் சாரி அல்பா பீட்டாவுக்குமான கோவை வந்து நான் இதில் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப தொடர்ந்து ஒன்றின்கள் அல்பா சக கே வர்க்கம் பீட்டா வர்க்கம் ஒன்னிகள் பீட்டா சக கே வர்க்கம் அல்பா வர்க்கம் ஆகியவற்றை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு எஃப்எக்ஸ் சமன் பூச்சியத்தினால் தரப்படுகிறது என காட்டுக. இங்க எஃப்எக்ஸ் சமன் இது என்று சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப உங்களுக்கு தியரியில தெரியும் இந்த மூலங்களின் கூட்டுத்தொகை வந்து எக்ஸ்ட்ரா குணகமாகவும் இந்த மூலங்களின் கூட்டுத்தொகையின் மைனஸ் பெருமானம் வந்து கூட்டுத்தொகையின் மைனஸ் பெருமானம் எக்ஸ்ட்ரா குணகமாக வரும். இந்த மூலங்களின் பெருக்கு தொகையின் இந்த மூலங்களின் பெருக்கு தொகையின் பெருமானம் வந்து மாறிலியாக வரப்போகுது. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம் என்று சொல்லி சொன்னா இந்த இருபடி சமன்பாட்டின் அல்பா பீட்டா வந்து மூலம் வந்து தந்திருக்கிறதால வந்து அல்பா சக பீட்டாவையும் அல்பா பீட்டாவையும் வந்து காணப்படும். இப்ப வந்து அதுக்கான கோவைகள் எழுதுறேன்னு சொல்லி சொன்னா பாருங்க. அதுக்கான கோவைகள் என்னன்னு சொன்னா அல்பா சக பீட்டா வந்து என்ன வரும்? மைனஸ் பி இன்கிளே. அப்ப மைனஸ் பி இன்கிளே என்று சொல்லி சொல்லலாம். இங்க பி வந்து மைனஸ் 2 லாம்டான்னு சொல்லி சொன்னதால மைனஸ் பி இன்கிளே வந்து 2 லாம்டாவின் கே என்று சொல்லி வரப்போகுது. அப்ப வந்து அவருக்கு நான் எழுதுவேன் 2 லாம்டாவின் கே என்று சொல்லி எழுதுவேன். அதே மாதிரி அல்பா இன்டு பீட்டா வந்து சியின் கிளை என்ன? அப்ப சியின் கிளை என்று சொல்லி சொன்னா பாருங்க இங்க வந்து சி வந்து மைனஸ் ஒன்றின் கே. அப்ப அதன் கிளை என்று சொல்லி சொன்னா சியின் கிளை என்று சொல்லி சொன்னா மைனஸ் ஒன்றின் கே. இப்ப வந்து பிரிப்பற்றது தானே என அப்ப வந்து பகுதி எண் லே வரணும் என்று சொல்லி சொன்னதால ஒரு கே போட்டா இவருக்கு விட மைனஸ் ஒன்றின் கே வர்க்கம் என்று சொல்லி வரும். அப்ப மைனஸ் ஒன்றின் கே வர்க்கம் என்று சொல்லி வரும். அதையும் எழுதுறேன்னு சொன்னா மைனஸ் ஒன்றின் கே வர்க்கம் என்று சொல்லி வர போறார். இப்ப வந்து அவங்க என்ன கேட்காங்க? இப்ப வந்து இவங்க 2 பேரையும் மூலங்களாக கொண்ட என்று சொல்லி கேட்காங்க. அப்ப இது 2 மூலங்களாக கொண்டு சொல்லி சொன்னா நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா இவரை தனிய அல்பா நோட்டாகவும் இவரை தனிய பீட்டா நோட்டாகவும் எடுத்து அந்த சமன்பாடை வந்து எழுத போறேன். இப்ப வந்து அல்பா நோட் பீட்டா நோட் என்ற எடுத்ததை வந்து எழுதுறதுன்னு பாருங்க. அல்பா நோட் என்று யார் எடுக்கணும்னு சொல்லி சொன்னா ஒன்றின் அல்பா சக கே வர்க்கம் பீட்டா வர்க்கத்தை வந்து எடுக்க. அதே மாதிரி பீட்டா நோட்டா வந்து நான் எடுக்கிறது ஒன்றின் பீட்டா சக கே வர்க்கம் அல்பா வர்க்கத்தை வந்து எடுக்கிறேன். அப்ப இது பீட்டா வந்து ஒழுங்கா எழுதுவோம். இப்ப வந்து அல்பா நோட் கமா பீட்டா நோட்டை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு என்று கேட்டதால நான் வந்து எப்படி எழுதுவேன் என்று சொல்லி சொன்னா 2 மூலங்கள் தார நேரம் வந்து இருபடி சமன்பாடு எப்படி எழுதுவோம்? xi ஆல்பா நோட் இன்டு xi பீட்டா நோட் சமன் 0 என்று சொல்லி போட்டு இது வந்து இதுக்கு வந்து இப்படி ஒரு 5 அல்லது 10 மார்க்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அப்ப இந்த லைன் வந்து கட்டாயம். இதுக்கு அடுத்தது வந்து இதுல சுருக்கப்பட்ட கோவையை வந்து நம்ம எழுதலாம். அது தியரியில இருக்கேன். அல்பா நோட் சக பீட்டா நோட் இந்த மைனஸ் பெருமானம் எக்ஸ் என்ற குணகமாகவும் அடுத்தது மார்லி வந்து அல்பா நோட் இன்டு பீட்டா நோட்டாகவும் வந்து இருக்கும். அப்ப வந்து நான் அதை எழுதுனேன் என்று சொல்லி சொன்னா இப்ப வந்து அல்பா நோட் கமா பீட்டா நோட்டை வந்து மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு வந்து அப்ப வந்து நான் எழுதி காட்டுவேன் அல்பா நோட் கமா பீட்டா நோட் இணை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு வந்து என்ன வடிவத்தில் இருக்குன்னு சொல்லினா எக்ஸ் மைனஸ் அல்பா நோட் இன்டு எக்ஸ் மைனஸ் பீட்டா நோட் சமன் 0. இதுக்கு பிறகு தானே நம்ம வந்து இவங்களை தனித்தனி பூஜ்ஜியத்துக்கு சமன்படுத்தி அல்பா நோட் பீட்டா நோட் மூலம் எடுத்துக்கோம். இந்த லைன் அதுக்கு அடுத்தது வந்து என்ன சொல்லினா அவங்க நம்ம தியரியில இருக்கிற இதை சுருக்க நான் வரலை. இப்போ மைனஸ் பொதுவாக எடுத்தா அல்பா நோட் சக பீட்டா நோட் சொல்லிடுறேன் இன்டு எக்ஸ் சக அல்பா நோட் இன்டு பீட்டா நோட் சமன் 0 சொல்லி வரப்போகுது. இப்ப வந்து என்னோட டாஸ்க் வந்து என்ன சொல்லிச்சுன்னா அல்பா நோட் சக பீட்டா நோட்டை வந்து காணணும். அப்ப அல்பா நோட் சக பீட்டா நோட்டை வந்து காண்றேன்னு சொல்லிச்சுன்னா பாருங்க நான் வந்து அல்பா நோட் சக பீட்டா நோட்டுக்கான கோவை வந்து எழுதுனேன். அப்ப அவங்க 2 பேரையும் கூட்டினேன்னு சொல்லி சொன்னா இவங்க ஒன்றிங்கள் லாம்டா சக ஒன்றிங்கள் பீட்டாண்டு வரும். போமசி பண்ணேன்னு சொல்லி சொன்னா சாரி ஒன்றிங்கள் அல்பா சக ஒன்றிங்கள் பீட்டாண்டு வரும். போமசி பண்ணேன்னு சொல்லி சொன்னா அல்பா பீட்டா போமசி. அப்ப மேலுக்கு அல்பா
சக பீட்டான்னு சொல்லி வரும். அங்கால இவர்ல இருந்து ஒரு கே வர்க்கத்தை பொதுவா எடுத்தோம் என்று சொல்லி சொன்னா கே வர்க்கம் இன்டு அல்பா வர்க்கம் சக பீட்டா வர்க்கம் என்று சொல்லி வரும். அப்ப வந்து அந்த கோவை எழுதுறேன் பாருங்க. போமசி பண்ணதை வந்து எழுதுறேன் ஆல்பா பீட்டா, மேலுக்கு வந்து அல்பா சக பீட்டா. அதே மாதிரி கே வர்க்கத்தை வந்து பொதுவா எடுத்தேன்னு சொல்லி சொன்னா அல்பா வர்க்கம் சக பீட்டா வர்க்கம் என்று சொல்லி வரப்போகுது. இப்ப வந்து இந்த அடுத்த டாஸ்க் வந்து அல்பா வர்க்கமும் பீட்டா வர்க்கத்தையும் வந்து காணணும். அப்ப அல்பா வர்க்கம் சக பீட்டா வர்க்கத்தை காணணும். அப்ப உங்களுக்கு தெரியும் அல்பா வர்க்கம் சக பீட்டா வர்க்கத்தை எப்படி எழுதுவோம் என்று சொல்லி சொன்னா அல்பா சக பீட்டா முழுவதின் வர்க்கம் சய 2 அல்பா பீட்டா என்று சொல்லி எழுதுவோம். இப்ப அல்பா சக பீட்டா முழுவதின் வர்க்கத்துக்கு பதிலா நான் வந்து யார் போடணும்னு சொல்லி சொல்லுங்க. 2 லம்டாவின் கீழ் கே முழுவதின் வர்க்கத்தை வந்து போடுவேன். அடுத்தது சய 2 அல்பா பீட்டாக்கு பதிலா சய இன்டு 2 இன்டு அல்பா பீட்டாக்கு பதிலா -1 கே வர்க்கத்தை வந்து போடுவேன். அப்ப அதை வந்து பிரதியிடுறேன் பாருங்க. 4 லம்டா வர்க்கத்தின் கீழ் கே வர்க்கம் சய 2 அல்பா பீட்டா. அப்ப 2 அல்பா பீட்டான்னு சொல்லிட்டுன்னா சய இன்டு சய பிளஸ் ஆகி 2 இன்டு அல்பா பீட்டாக்கு பதிலா கே வர்க்கம் வந்து வரப்போகுது. அப்ப கே வர்க்கம் வந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா இப்ப அல்பா வர்க்கம் சக பீட்டா வர்க்கத்துக்கு வந்து கே வர்க்கத்தை போமசி பண்ணணும்னு சொல்லி சொன்னா கே வர்க்கத்தை போமசி பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா மேலுக்கு லம்டா வர்க்கம் சக 2 சொல்லி வரப்போகுது. இப்ப நான் வந்து இவங்களை பிரதியிட்டேன்னு சொல்லி சொன்னா பாருங்க. பிரதியிட்டேன்னு சொல்லி சொன்னா அல்பா சக பீட்டாவுக்கு பதிலா 2 லம்டாவின் கீழ் கே 2 லம்டாவின் கீழ் கே கீழுக்கு வந்து அல்பா பீட்டா என்று சொல்லி இருக்குன்னு சொல்லி சொன்னதால இவருக்கு வந்து பகுதி எண்ணில விரிவடுறது என்று சொல்லி சொன்னதால பகுதி எண்ணில சய 1 கீழ் கே வர்க்கம் என்று சொல்லி கொடுப்பேன். இந்த கே வர்க்கம் அல்பா வர்க்கம் சக பீட்டாக்கு வர்க்கத்துக்கு பதிலா நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த கோவையை வந்து பிரதியிட்டம் என்று சொல்லி சொன்னா 4 அல்பா வர்க்கம் சக 4 லம்டா வர்க்கம் சக 2 கீழ் கே வர்க்கம் என்று வரப்போகுது. இப்ப இதுல சுருக்கக்கூடியதுல பாருங்க கே வர்க்கம் வெட்டுப்பட்டுரும். இங்க வந்து ஒரு கே வந்து வெட்டுப்படும். அப்ப கீழுக்கு இருக்கிறவர் வந்து கீழுக்கு இருக்கிற இவர் வந்து ஆக மேலுக்கு போவாருல. அப்ப கீழுக்கு இருக்கிற அவர் வந்து ஆக மேலுக்கு போவாரு. இப்ப அந்த லைனை வந்து நான் எழுதுறேன்னு சொல்லி சொன்னா அல்பா நோட் சக பீட்டா நோட் வந்து மைனஸ் அந்த இருக்கிற மைனஸ் வந்து ஆக முன்னுக்கு வரப்போகுது. அப்ப வந்து மைனஸ் போட்டுட்டேன். அடுத்தது ஆக கீழுக்கு இருக்கிற கே ஆக மேலுக்கு வந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா சய 2 லம்டா கே என்று வரப்போகுது. சக இங்கால வந்து 4 லம்டா வர்க்கம் சக 2 என்று வரும். இப்ப வந்து அதை வந்து நான் பொதுவா இதுல இருந்த ஒரு 2 வந்து பொதுவா எடுத்தேன் என்று சொல்லி சொன்னா 2 வந்து பொதுவா எடுத்தேன் என்று சொல்லி சொன்னா சய லம்டா கே சக 2 லம்டா வர்க்கம் சக 1 என்று சொல்லி வரும். சரிதானே. இப்ப அடுத்தது வந்து அல்பா நோட் இன்டு பீட்டா நோட்டை வந்து காணணும். அப்ப அல்பா நோட் இன்டு பீட்டா நோட்டை வந்து காண்றேன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கான கோவையை வந்து எழுதிடுவோம். அல்பா நோட் இன்டு பீட்டா நோட்டுக்கான கோவை வந்து அல்பா நோட் இன்டு பீட்டா நோட்டுக்கான கோவை வந்து சொல்லிச்சுன்னா நான் வந்து 1 அல்பா சக கே வர்க்கம் பி வர்க்கத்தையும் அதே மாதிரி 1 பீட்டா சக கே வர்க்கம் அல்பா வர்க்கத்தையும் வந்து பெருக்கணும். அப்ப இங்க எனக்கு யார் தேவைப்பட போறான்னு சொல்லி சொன்னா இவங்க வந்து தேவைப்பட போறாங்க. அல்பா சக பீட்டா வந்து தேவைப்பட போறாங்க. அப்ப அவரை அப்படி இங்கேயும் கொண்டு வந்து வச்சுட்டோம்னு சொல்லி சொன்னா பிரச்சனை இல்லை. இப்ப வந்து பாருங்க அல்பா நோட் இன்டு பீட்டா நோட்டுக்கான கோவை வந்து எப்படி வரப்போகுது. இதை வந்து அடைப்பு நீக்கணும்னு சொல்லி சொன்னா 1 அல்பா பீட்டா சக இவரை பெருக்கிற நேரம் இவரை பெருக்கிற நேரம் வந்து கீழுக்கு இருக்கிற அல்பாவும் வந்து வெட்டுப்பட்டுச்சு என்று சொல்லி சொன்னா கே வர்க்கம் இன்டு அல்பா. அதே மாதிரி அடுத்த சைடை பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மொத்த அடைப்பு நீக்கிறத பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கே வர்க்கம் பீட்டா வர்க்கத்தை இதால வந்து அடைப்பு நீக்கிற நேரம் வந்து ஒரு பீட்டாவும் வெட்டுப்பட்டா கே வர்க்கம் பீட்டான்னு சொல்லி வரப்போகுது. அப்ப இவர் இடத்த வந்து கே வர்க்கம் பீட்டாண்டு வரும். அங்கால சக கேயின் 4ஆம் அடுக்குன்னு. அப்ப இதால பெருக்கிற நேரம் வந்து கேயின் 4ஆம் அடுக்கு வரப்போகுது. கே வர்க்கம் இன்டு கே வர்க்கம் அங்கால அல்பா வர்க்கம் இன்டு பீட்டா வர்க்கம் வந்து வரப்போகுது. அப்ப வந்து கேயின் 4ஆம் அடுக்கு இன்டு அல்பா வர்க்கம் சக பீட்டா வர்க்கம் வந்து வரும். இப்ப வந்து 1 அல்பா பீட்டாக்கு பதிலா இங்க பாருங்க -1 கே வர்க்கத்தின் தலைகீழ் பெருமானம் சொல்லிச்சுன்னா மைனஸ் கே வர்க்கம் சக கே வர்க்கத்தை வந்து நான் பொதுவா எடுத்தேன் என்று சொல்லி சொன்னா
இதுல இருந்து கே வர்க்கத்தை பொதுவா எடுத்தா அல்பா சக பீட்டா வந்து இருக்காங்க. அல்பா சக பீட்டா வந்து 2 லாம்டா வின்கிள் கே. அப்ப வந்து அதை எழுதணும் என்று சொல்லிட்டோம்னா 2 லாம்டா வின்கிள் கே என்று சொல்லி தரும். அங்கால வந்து பாருங்க கே வர்க்கம் இன்டு அல்பா வர்க்கம் சக பீட்டா வர்க்கம். அப்ப அல்பா வர்க்கம் சக பீட்டா வர்க்கம் என்று சொல்லி சொன்னா இவரை வந்து வர்க்கிக்கணும். அப்ப இவரை வந்து வர்க்கிக்கிற நேரம் வந்து பிளஸ் ஆகிடுவாரு. இங்க 4ஆம் அடுக்கு உள்ள போகுது. அப்ப வந்து நான் அதை என்னென்று எழுதுறேன், பிளஸ் 1 கே இன் 4ஆம் அடுக்கு வரும். அப்ப இங்க வந்து 4ஆம் அடுக்கு இருக்கேன். அப்ப அங்கேயும் வந்து 4ஆம் அடுக்கு இருக்கு. இப்ப இதுல வெட்டக்கூடிய சுருக்கல்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா இங்க ஒரு கே வெட்டுப்படும், அடுத்தது இங்க ஒரு 4ஆம் அடுக்கு வந்து வெட்டுப்படும். வெட்டுப்பட்டுச்சுன்னு சொல்லி சொன்னா இப்ப எஞ்சிற பெருமானங்களை வந்து பாருங்க. எஞ்சிற பெருமானங்கள் வந்து மைனஸ் கே வர்க்கம் சக 2 லாம்டா கே சக 1 என்று சொல்லி வரப்போகுது. இப்ப காட்டு சொன்ன விடையும் கூட நமக்கு வந்திருக்கான்னு பார்ப்போம். காட்டு சொன்ன விட வந்திருக்கான்னு பார்ப்போம். காட்டு சொன்ன விட வந்து இவர் காட்டு சொன்ன விட வந்து இவர். இப்ப வந்து நம்ம இந்த லைன் தானே வந்து தேவை. அப்ப இவர்ல நமக்கு ஆல்பா நோட் பிளஸ் பீட்டா நோட் வந்து இருக்காங்க. அதே மாதிரி ஆல்பா நோட் இன்டு பீட்டா நோட் வந்து இருக்காங்க. அப்ப இதை வச்சுட்டு அதுக்கு நமக்கு அந்த பெருமானங்களை வந்து இதுக்கு போட்டு முடிச்சிருக்கேன். சரி, அதாவது ஆல்பா நோட் பிளஸ் பீட்டா நோட்டை வந்து என்ன எடுத்துக்கலாம். ஆல்பா நோட் பிளஸ் பீட்டா நோட்டை வந்து 2 இன்டு சொல்லி வர இந்த கோவையால வந்து எடுத்துருக்கேன். அப்ப இந்த கோவை வந்து நமக்கு தேவைப்பட போகுது. அதே மாதிரி ஆல்பா நோட் இன்டு பீட்டா நோட் வந்து இந்த இருக்காங்க. இப்ப வந்து பாருங்க, இப்ப வந்து நான் வந்து எக்ஸ் வர்க்கம் இன்டு அது வந்து பிரதியிடன்னு சொல்லிட்டேன். ஆல்பா நோட் சக பீட்டா நோட்டுக்கு பதிலா எக்ஸ் வர்க்கம் சக 2 என்று சொல்லி வரப்போகுது இன்டு எக்ஸ் சக ஆல்பா நோட் இன்டு பீட்டா நோட்டுக்கு பதிலா வந்து நான் என்ன சொல்லலாம், மேலுக்கு எடுத்த கோவையை அப்படி வந்து பிரதியிடலாம். அப்ப மேலுக்கு எடுத்த கோவையை அப்படி வந்து பிரதியிடணும்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் வந்து வரப்போகுது. அப்ப அந்த பிளஸ் வந்து நான் நீக்கி விட்டுறேன்னு சொல்லிட்டு இவர் சமன் 0 தான் வந்து அவங்க காட்ட சொன்ன கோவை. அப்ப பாருங்க எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து சொன்னா எக்ஸ் வர்க்கம் சரி, மைனஸ் 2 லாம்டா வர்க்கம் 2 சரி, இந்த லாம்டா வர்க்கம் இருக்கி அங்கால மைனஸ் லாம்டா கே ஓகே, அங்க பிளஸ் 1 ஓகே, அதுக்கு பிறகு மைனஸ் கே வர்க்கம் சக 2 இது சரி, சக இது சரி, 0 சரி. அப்ப இவர் தான் வந்து அந்த இருபடி சமன்பாடு. அப்ப சமச்சீரச்சு வந்து எக்ஸ் சமன் மைனஸ் 1 தரப்பட்டுள்ளது. இப்ப 2 லாம்டா வர்க்கம் சய கே லாம்டா சக 2 சமன் 0 என காட்டுக. இப்ப சமன்பாடு இப்படி வந்து காட்டணும்ன்றதுதான் நம்மளோட அடுத்த டாஸ்க். அப்ப அதுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம் என்று சொல்லி சொன்னால் எஃப்எக்ஸ் சமன் 0 சமச்சீரச்சு என்று சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப சமச்சீரச்ச ஒன்றை வந்து உதாரணத்துக்கு ஒரு வலை வந்து இப்படி இருக்குன்னு சொல்லிட்டுனா அவர எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் வந்து பிளஸ். அப்ப எக்ஸ் வர்க்கத்தின குணகம் வந்து பிளஸ் இருக்கிறதால வந்து அது கட்டாயம் ஒரு இழிவு வலைய வந்து இருக்க போகுது. அந்த இழிவு வலையிட சமச்சீரச்சின் சமன்பாடு தான் வந்து தந்திருக்காங்க. அப்ப அந்த இதை வந்து சொல்லிட்டுனா இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்க போகுது. இப்ப இவருக்குத்தான் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, இவர சமச்சீரச்சத்தான் வந்து எக்ஸ் சமன் மைனஸ் 1 என்று சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து இவங்களுக்கு இடையிலான ஏற்கனவே நீங்க லாம்டாவை சம்பந்தப்படுத்தி எடுத்தது வந்து மூலங்கள்ற கூட்டுத்தொகை பெருக்கு தொகை, அதாவது y சமன் fxன்றது இந்த அறிக்கை இந்த நம்ம நிறுவி எடுத்தது. இவர்ல சமச்சீரச்சன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்ப இப்படி ஒரு கோவை வந்து எடுக்க சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் சமச்சீரச்சுக்கு மூலங்களுக்கும் இடையிலான தொடர்பு வந்து உங்களுக்கு தெரியும். அப்ப என்ன தொடர்பு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எக்ஸ் அச்ச பெற்ற இடங்கள் தானே, ஒரு வரைவு வந்து எக்ஸ் அச்ச பெற்ற இடங்கள் தானே வந்து நம்மளோட மூலங்கள் அல்பா கமா பீட்டான்றது. இப்ப வந்து அல்பாக்கும் பீட்டாவுக்கும் வந்து சமனான தூரத்துல வந்து இருக்கிறது, அதாவது நடுவுல இருக்கிறது வந்து சமச்சீரச்சனை, அதாவது இந்த தூரமும் வந்து சமனா இருக்கும் சமச்சீரச்சுல. அப்ப வந்து இதை எப்படி எடுப்பீங்கன்னு சொல்லி சொன்னா அல்பாவையும் பீட்டாவையும் கூட்டி போட்டு அல்பாவையும் பீட்டாடையும் கூட்டு தொகைகள்ல 2ஆ பிரிச்சிங்கன்னு சொல்லி சொன்னா வாரதுதான் வந்து இந்த சமச்சீரச்சின் சமன்பாடாக இருக்கு. அப்போ வந்து அதை நான் எழுதுனேன்னு சொல்லிட்டேன்னா இந்த எக்ஸ் சமன் மைனஸ் 1ன்றது அல்பா சக பீட்டா, அதாவது இங்க நம்ம எஃப்எக்ஸ் மூலங்களை வந்து அல்பா நோட் பீட்டா நோட் எடுத்திருக்கோம். அப்ப அல்பா நோட்டையும் பீட்டா நோட்டையும் கூட்டி போட்டு 2ஆல பிரிச்சா வாரதுதான் வந்து இந்த மைனஸ் 1 அப்ப வந்து இதான் வந்து இந்த கேள்வியில இருந்து எடுக்கக்கூடிய தொடர்பு. அப்ப நான் வந்து அந்த 28 பேச்சாக்களுக்கு வந்து இப்ப கடைசியா படிச்சாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இதை இருபடி சார்புகள் படிக்கிற நேரமே வந்து சொன்னேன். நான் என்ன இப்ப இருபடி சார்புல வந்து அதை ஷோர்ட்டா சொல்றேன்னு சொல்லி சொன்னா எஃப்எக்ஸ் சமன்
ஏ பொதுவா எடுத்தோம் என்று சொல்லி சொன்னா அந்த வடிவம் வந்து நிறைவர்க்கமாக்குன ஒரு இருபடி சார்பின் பொது வடிவத்தை நிறைவர்க்கமாக்குனது வந்து ஏ இன்டு எக்ஸ் சக பி இன் கீழ் 2a முழுவதின் வர்க்கம் மைனஸ் டெல்டாவின் கீழ் 4a என்று சொல்லித்தானே பாருது. இப்ப வந்து சமச்சீரச்சின் சமன்பாடுன்றது வர்க்கத்துக்குள்ள இருக்கிற இந்த கோவையை வந்து பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தினா மாறுது. அப்ப எக்ஸ் சமன் மைனஸ் பி இன் கீழ் 2a. அப்ப இந்த மைனஸ் பி இன் கீழ் 2a எங்கு கண்டிருக்கோம் பாருங்க. இந்த மைனஸ் பி இன் கீழ் 2a வந்து இந்த இருபடி சமன்பாடுல அதாவது எஃப்எக்ஸ் சமன் 0 இருக்கிற நேரம் எஃப்எக்ஸ் சமன் 0 இருக்கிற சந்தர்ப்பத்துல எஃப்எக்ஸ் சமன் 0 இருக்கிற சந்தர்ப்பத்துல வர மூலங்களோட கூட்டுத்தொகை தான் வந்து மூலங்களை வந்து அல்பா சக பீட்டான் எடுத்தோம் என்று சொல்லிச்சுன்னா அவர் தான் யார் என்று எழுதுறா மைனஸ் பி இன் கீழ் ஏ என்று எழுதுற. அப்ப வந்து உங்களுக்கு தெரியும் எக்ஸ் சமன் இதுல வந்து என்னது சமச்சீரச்சி இது வந்து சமச்சீரச்சி என்று சொல்லி சொன்னா சமச்சீரச்சி என்ற பெருமானத்தை வந்து நான் எக்ஸ் நோட் என்று எடுத்தேன்னு சொல்லினா எக்ஸ் நோட்டுக்கு மூலங்களின் கூட்டுத்தொகைக்கும் இடையிலான தொடர்பு வந்து அல்பா சக பீட்டாவின் கீழ் 2 என்று சொல்லி சொல்றேன். இங்க நான் எக்ஸ் நோட் என்று எடுத்தது வந்து சமச்சீரச்சி என்ற சமன்பாடு. அப்ப இந்த தொடர்பு வந்து இதுபடி சார்புலையும் வந்து நீங்க கண்டிருப்பீங்க. இப்ப வந்து நம்ம எடுத்த இருபடி சமன்பாட்டின் மூலங்களோட கூட்டுத்தொகை வந்து அல்பா நோட் சக பீட்டா நோட் என்ன. அப்ப அல்பா நோட் சக பீட்டா நோட் வந்து என்ன வந்து அல்பா நோட் சக பீட்டா நோட் வந்து அவரை எடுத்த மட்டும் சொல்லினா அல்பா நோட் சக பீட்டா நோட்டை வந்து தூக்கணும் சொல்லினா அவர் வந்து 2 தர 2 வார இந்த கோவையால வந்து வந்தது. அப்ப இவர் கூட்டி போட்டு 2 பக்கம் 2ஆல பிரிக்கிறது தான் யாராக இருக்கும் என்று சொல்லுங்க. அப்ப இவரை வந்து 2 பக்கமுமே வந்து 2ஆல பிரிச்ச வாரதுதான் சமச்சீரச்சின் சமன்பாடாக இருக்கும். அப்ப நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தினதன் அடிப்படையில இப்ப வந்து நான் இவங்க 2 பேரையும் கூட்டி போட்டு 2ஆல பிரிச்ச இந்த கோவைக்கு பதிலா நான் மைனஸ் 1 வந்து போட்டேன்னு சொல்லிச்சேன்னா அந்த தொடர்பு வரும் பாருங்க. அப்ப அதுக்கு பதிலாக நான் மைனஸ் 1 வந்து பிரதிடுறேன். இப்ப இங்க வந்து பாருங்க சுருக்கக்கூடியது இந்த 2ஐயும் வெட்டலாம். அப்ப 2ஐயும் வெட்டினா இப்ப எஞ்சிறது வந்து சமன் மைனஸ் லெம்டா கே சக 2 லெம்டா வர்க்கம் சக 1 வரப்போகுது. இப்ப வந்து இதை சுருக்குனீங்கன்னு சொல்லினா 2 லெம்டா வர்க்கம் சய லெம்டா கே சக 2 சமன் 0 என்று சொல்லி வரப்போகுது. அப்ப இவர் தான் யார் என்று சொல்லி சொல்லுங்க. இவர் தான் வந்து அவங்க காட்டு சொன்ன இருபடி சமன்பாடு. அப்ப இவங்க அவர் காட்டு சொன்ன இருபடி சமன்பாடு அது வந்து அப்படியே வந்திருக்கு. இப்ப அது வந்து என்ன லெம்டாவிலான இருபடி சமன்பாடு. இப்ப வந்து பாருங்க சமன்பாடு இந்த சமன்பாடு வந்து லெம்டாவின் ஒரு பெருமானத்தினால் மட்டும் திருப்தியாக்குறதாக. அப்ப ஒரு பெருமானத்தினால் மட்டும் என்று சொல்லிச்சா என்ன பொருந்துமை மூல கதை. அதாவது இவருக்கு ஒரு வீடு தான் வருது என்று சொல்லிச்சுன்னா டெல்டா சமன் 0 அந்த கதை. அப்ப இந்த சமன்பாட்டின் டெல்டா வந்து 0 இருக்கத்தக்கதாக கே நேர்பெருமானத்தை கண்டு. அப்ப கேக்கு வந்து 2 விட வரும் போல இந்த இருபடி சமன்பாட்டுல இருக்கிற தெரியாக்கணிய கேக்கு வந்து 2 விட வரும் போல அதுல வந்து நம்மள நேர்பெருமானத்தை மட்டும் கருத சொல்றாங்க. இப்ப லெம்டாவின் பெருமானத்தை காணுங்கன்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு வந்து பாருங்க நான் இவர டெல்டாவை வந்து எழுதணும்னு சொன்னா இந்த சமன்பாட்டின் டெல்டாவை வந்து எழுதணும்னு சொன்னா பி வர்க்க மைனஸ் 4ac என. அப்ப வந்து இவர டெல்டா வந்து எழுதணும்னா பி வர்க்க மைனஸ் 4ac. இங்க வந்து பி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது லெம்டாவிலான இருபடி சமன்பாடு. அப்ப இது லெம்டாவிலான இருபடி சமன்பாடு. அப்ப லெம்டா எல்லாத்தையும் உங்களுக்கு விளங்குறதுக்காக பாஸ் பண்ணிருக்கேன். இப்ப வந்து பி வந்து இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மைனஸ் கே. அப்ப பி வந்து மைனஸ் கே என்று சொல்லி சொன்னதால இப்ப இவரு தான் வந்து கே வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் மைனஸ் 4 இன்டூ ஏக்கு பதிலா 2 சிக்கு பதிலா திருப்பி 2. அப்ப இதை வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா டெல்டா 0 என. அப்ப டெல்டா 0 என்று சொல்லி அடுத்த லைன் வந்து டெல்டா சமன் 0 வந்து எழுதுவேன். இவரு கே வர்க்கம் மைனஸ் 4 தர இது 4 என்று சொல்லி சொன்னதால 4 இந்த வர்க்கம் என்று சொல்லி போடுறேன். இப்ப வந்து அடுத்த லைன் பாருங்க கே வர்க்கம் சமன் 4 என்று சொல்லி வரப்போகுது. அப்ப இதுல இருந்து கே சமன் பிளஸ்ஓ மைனஸ் 4 என்று சொல்லி வரப்போகுது. அப்ப கே சமன் பிளஸ் 4 ஒரு விட அடுத்தது கே சமன் அல்லது கே சமன் மைனஸ் 4 ஒரு விட. இதுல வந்து இதை எடுக்க சொல்லியிருக்காங்க பிளஸ் உடைய மட்டும் எடுத்து
லெம்டாவின் பெருமானத்தை காண்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கேக்கு பதிலா பிளஸ் விடைய எடுத்து பிரதியிட்டம் என்று சொல்லி சொன்னா இவர்ல வந்து கே சமன் பிளஸ் 4 வந்து பிரதியிட்டோமா இருந்தது என்று சொல்லி சொன்னா 2 லெம்டா வர்க்கம் சய 4 லெம்டா சக 2 சமன் 0 என்று வரப்போகுது. இப்ப இதுல நம்ம திருப்பியும் பாருங்க 2ஆல வந்து சுருக்கலாம். 2ஆல வந்து சுருக்கணும் என்று சொன்னா இப்படி வரப்போகுது. அப்ப வந்து இப்ப நமக்கு கிடைக்கிற இருபடி சமன்பாடு வந்து லெம்டா வர்க்கம் சய 2 லெம்டா சக 1 சமன் 0 என்று வரப்போகுது. இவர் வந்து உங்களுக்கு பார்த்தாலே விளங்குது என்ன லெம்டா சய 1 முழுவதின் வர்க்கம் சமன் 0. இப்ப லெம்டாவுக்கு வந்து பெருமானம் பிளஸ் 1 என்று சொல்லி வருது. அப்ப அவ்வளவுதான் கேள்வி. லாஸ்டா வந்து வேற என்ன மாதிரி இந்த சமச்சீரச்சை வந்து கேட்கலாம் என்று சொல்லி சொன்னா அந்த ஐடியாக்களை வந்து பார்த்தோம்டா இந்த அச்சைவற்ற புள்ளிகள் இருக்குதானே எக்ஸ் அச்சைவற்ற புள்ளிகள் இந்த புள்ளிகள்ல இருந்து சமதூரத்துல அசைகிற புள்ளிகள் இந்த ஒழுக்கன்னு சொல்லி கேட்டாலும் அது என்னது தான் குறிக்க போகுது சமச்சீரச்சை தான் வந்து குறிக்க போகுதுன்னு நேரத்தோட இருக்கா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து அச்சைவற்ற புள்ளிகள் என்று கேட்காமலுக்கு வேற எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமான y சமன் என்று வேற சமன்பாடுகளை சொல்லிப்பட்டு அவங்களோட வெற்ற புள்ளிகளுக்கு இடையில சமதூரத்துல அசைது என்று சொல்லி சொன்னாலும் அதுவும் இதே கதையைத்தான் வந்து குறிக்க போகுது என்று பார்த்துக்கொள்ளுங்க. வேற வந்து இன்னொன்று வந்து பாருங்க என்னன்னு சொல்லி சொன்னா இந்த சமச்சீரச்சின் சமன்பாடு இந்த சமன்பாடு வச்சு விளங்கப்படுத்துறேன்டா அந்த சமச்சீரச்சின் சமன்பாட்டுல வந்து மாறிலி ஒரு நாளும் வந்து தாக்கம் செலுத்தாது. என்னன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரியும் நிறைவர்க்கமாகி போட்டு வர்க்கத்துக்குள்ள இருக்கிறவரை பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தி தானே வந்து நம்ம சமச்சீரச்சின் சமன்பாடை காண்ற. அப்ப இந்த செய்முறையில வந்து நம்ம என்னத்தை பார்க்கிறோம் எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் வந்து பிளஸ் 1 இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இல்லாம சும்மா வேற ஒரு கணியம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கணியத்தை வந்து பொதுவா எடுப்போம். பொதுவா எடுத்து எக்ஸ் வர்க்கத்தின் குணகத்தை ஒன்று ஆக்கி போட்டு பிறகு இந்த எக்ஸோட குணகத்தின் அரவாசத்தானே வந்து உள்ளுக்கு போடுவோம். அப்ப வந்து வர்க்கத்துக்கு உள்ளுக்கு எழுதுற கோவையில வந்து இந்த மாறிலி வந்து தாக்கம் செலுத்துறலன்னு சொல்லி சொன்னதால சமச்சீரச்சிலையும் வந்து இந்த தாக்கம் செலுத்தாது. அது வந்து நீங்க கிராஃப் பேப்பர்ல கிராஃப் ஷேப்ல வந்து விளங்குறேன்னு சொல்லி சொன்னா நீங்க மாறிலி வந்து சேர்க்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கான தீர்வுகள் வந்து கதைக்கிற நேரம் இப்படி வரப்போகுது. மாறிலியை மாத்தி மாத்தி தீர்வுகள் கதைக்கிற நேரம் அது எப்படியோ எக்ஸுக்கு சமாந்தரமான கோடுகள் தானே வைசமன் என்று சொல்லி வர மாறிலிகள். அப்ப அவங்க இப்படித்தான் வருவாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரி தான் வருவாங்க. அப்ப இவங்கட நடுப்புள்ளி என்று சொல்லி சொன்னா இல்லாட்டி இவங்கட புள்ளிகளுக்கு சமனான இடைத்தூரத்துல சில புள்ளிகள ஒழுக்கன்னு சொல்லி சொன்னா அது அப்படியும் இந்த வரைபின் இதுதான் சமச்சீரச்சைத்தான் வந்து குறிக்க போகுது. அப்ப இந்த வரைப்புக்கு சமச்சீரச்சை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா சரி என்ன அப்ப மாறிலிகள் வந்து உண்மையில என்ன செய்யாதுன்னு சொல்லி சொல்ல தாக்கம் செலுத்தாது சமச்சீரச்சின் சமன்பாட்டுல அதையும் ஒருக்கா பார்த்துனீங்கன்னு சொல்லினா சரி. முரட்டுவ அந்த பேப்பருக்கு கூட இந்த மாதிரியான ஐடியாவில தான் வார வருஷம் வரும்போது என்னன்னு சொல்லி அவங்க கடைசியா வந்த பாஸ் பேப்பரை அப்படியே மாத்தித்தானே முரட்டுவ கேள்வி வந்து போடுறவங்க. அப்ப வந்து இந்த மாதிரியான ஐடியாக்கள் வார வருஷங்கள்ல வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.